அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது நம்ம கொடுத்துட்டு வரோங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்திங்கன்னா V-ITன்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை சீட்டுகள், அடுத்து அமிர்தா யூனிவர்சிட்டியில் எத்தனை டிபார்ட்மெண்ட், எத்தனை சீட்டுகள் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு டீம்டு யூனிவர்சிட்டியான சாஸ்திரா யூனிவர்சிட்டி பற்றி சொல்ல முடியுமா, சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை சீட் இருக்குது, அதோட சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சாஸ்திரா டீம்டு டு யூனிவர்சிட்டி மெயின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் தஞ்சாவூரில் இருக்குது. சாஸ்திரா யூனிவர்சிட்டியானது இன்றைக்கி NIRF ரேங்கிங்கில் நல்ல ஒரு இடத்துல இருக்குது. அதுபோக JEE எக்ஸாம்ஸ் எழுதி IITs, NITs, IIITs போக முடியாத மாணவர்களோட அடுத்த சாய்ஸாக இருக்கக்கூடிய கல்லூரியானதும் பார்த்திங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்கிறது இருக்குது. சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் 50% சீட்டை +2 மார்க்கை பேஸ் பண்ணியும், மிச்சம் இருக்கக்கூடிய 50% சீட்டை JEE மார்க்ஸ் +2 மார்க்ஸை பேஸ் பண்ணி நமக்கு சீட்டுங்கிறது அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்கிறது 3 இடத்துல இருக்குது. ஒன்று தஞ்சாவூர், 2வது கும்பகோணம், 3வது பார்த்திங்கன்னா சென்னை. இதில் சென்னையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் இருக்குது. கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் 2 டிகிரி மட்டும் இருக்குது. மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஸோ தஞ்சாவூரில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது மற்றும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை சீட் அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிரான்ச் என்ன பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் 60 சீட் இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா பயோ இன்ஜினியரிங். ஸோ பயோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60 சீட் இருக்குது. 3வது டிபார்ட்மெண்ட் இந்த பயோ இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் யாரெல்லாம் படிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த +2ல் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் 60 சீட் இருக்குது. அடுத்து பயோ டெக்னாலஜி 165 சீட்டு, கெமிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்டு, சிவில் இன்ஜினியரிங் 60 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மொத்தம் 300 சீட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 180 சீட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி 60 சீட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 60 சீட்டு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் 60 சீட்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் நெட்வொர்க்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு 60 சீட்டுங்க. அடுத்து EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஸ்மார்ட் கிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 60 சீட்டு. தென் EEE பியூர் கோர் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட்டு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் 60 சீட்டுங்க. தென் ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 300 சீட்டு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 60 சீட்டு, E&I டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி 60 சீட்டு. தென் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் 60 சீட்டு. தென் ITன்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120 சீட்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 180 சீட் இருக்குங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு ஒரு 60 சீட்டு. மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு 60 சீட்டு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 60 சீட்டுங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தஞ்சாவூர் கேம்பஸில் மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க எத்தனை பிரான்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 24 பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்து மொத்தம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் எத்தனை சீட்டுன்னு பார்த்திங்கன்னா 2325 சீட்டுங்க. இவ்வளோ தான் நமக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட தஞ்சாவூர் கேம்பஸில் இருக்கக்கூடிய சீட். ஸோ இந்த 2325 சீட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம அத்தனை பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தஞ்சாவூர் கேம்பஸ் இல்லாமல் இவங்களுக்கு கூடுதலாக இன்னொரு கேம்பஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் கேம்பஸ். ஸோ கும்பகோணம் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க மொத்தமே 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 180 சீட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 120 சீட் இருக்குது. டோட்டலாக 300 சீட்டுங்க. அப்போ சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு டோட்டலாகவே, ஏன்னா சென்னை கேம்பஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சீட்டு கிடையாது,
அப்போ தஞ்சாவூர் கேம்பஸ் 2325 சீட்டு, நம்மளுக்கு வந்து கும்பகோணம் கேம்பஸ் 300 சீட்டு, மொத்தமாகவே 2625 சீட்டுகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்குது சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சீட்டுகள். அப்போ நம்ம வந்து ப்ளஸ் டூவில் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதலாக மதிப்பெண்கள் வாங்குகிறோமோ, இல்லை ஜேடபிள்யூவில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மார்க்ஸ் வாங்குகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைக்கும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு கல்லூரிகள், பல்வேறு படிப்புகள், பல்வேறு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.